நார் பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. அருமையானவர்களே, படகிலே சென்று கொண்டிருக்கிறவர்கள் சில வேளைகளிலே கரையை அடைய முடியாமல் கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுதான் கரைக்கு போய் சேருவோமோ என்று சொல்லி தண்டு வலிக்கிறதையும் முயற்சி செய்கிறதையும் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு எல்லாம் மோட்டார் போட்டுகளாக வந்துவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் பார்க்க முடியாது. இந்த சீஷர்கள், நாம் 17ஆம் வசனத்திலிருந்து இப்படி படிக்கிறோம். படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டுவலித்து போனபோது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதைக் கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, வாழ்க்கை படகிலே, நம்முடைய வாழ்க்கை என்னும் படகிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றிக்கொள்ள நீங்கள் மனதாய் இருக்கிறீர்களா? ஆம், நம்முடைய வாழ்க்கையை ஒரு படகுக்கு சமானமாக நாம் வைத்து பார்க்கும்போது, அந்த படகானது ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அந்த மற்றொரு கரையிலே சரியான நேரத்திலே அது போய் சேர வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவசியம். அருமையானவர்களே, படகிலே போகிற போது பயங்கரமான சுழல் காற்று, புயல் காற்று, அலைகள், இவைகளெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கை படகை கவிழ்த்து விடுகிறதற்கு முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை படகை சீராய் நடத்தி நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் என்னும் கரைக்கு நம்மை கொண்டு போகிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக மனிதனாக தோன்றி நம்முடைய பாவத்து நிமித்தம் நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாளாக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மகனே, மகளே, உன் வாழ்க்கையிலே நீ எனக்கு இடம் கொடுப்பாயானால், ஒவ்வொருவனுடைய இருதயத்தை கதவையும் தட்டி கொண்டிருக்கிறார். நீ கதவை திற, அப்பொழுது நான் உள்ளே வந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் சரி பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு மனிதர்களுடைய இருதயம் பாவத்தினால் நிறைந்ததாய், அசுத்தத்தினால் நிறைந்ததாய், கோபத்தினால், வன்மத்தினால், கொலையினால், இன்னும் அநேக காரியங்களினால் நிறைந்ததாய் இருக்கிறது. உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், உங்கள் வாழ்க்கை ஒரு அமைதியான கடலிலே பயணம் செல்கிற படகை போல நித்திய ஜீவனை நோக்கி போகும். இல்லாவிட்டால் மனிதனுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், படகு கவிழ்ந்து போகிற சூழ்நிலைகள் வருகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவர், நமக்காக ஜீவன் கொடுத்தவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய இருதயத்தை குறித்து சொல்லும் பொழுது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவ ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி நிருபங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த பெரிதான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் படகிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றிக்கொண்டிருக்கிறீர்களா? அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். நன்றி.